யாருக்கு ஓட்டு போடுறது? நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம ஒரு தெளிவான ஒரு முடிவு முடிவோட இருந்தோம்னு சொன்னா அது முதல்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அப்துல் ரசாக் இருப்பாரு, இங்க ஆண்டனி இருப்பாரு, இங்க பாலகிருஷ்ணன் இருப்பாரு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாம இருந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க வெளியே கிடையாது. அப்போ பாஜக வந்ததுன்னு சொன்னா பக்கத்துல உள்ள ஆண்டனியும் இங்க உள்ள அப்துல்லையும் நாம அடிக்க வேண்டிய, அவங்க நம்மளை அடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு நிறுத்துவாங்க. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்தியாவுல எந்த மாநிலங்கள்ல பெண் பாதுகாப்பு இருக்கு, எந்த மாநிலங்கள்ல இல்ல? ஒரு பெண்ணை பாலியல் வன்முறை செய்துகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல உள்ள மக்கள் யாரும் காப்பாற்ற போகல. அப்ப எல்லாரும் படம் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா, வட இந்தியாவில் ஒரு ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு வெறுப்பான நிலைமையை பெண்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அவர்கள் இயற்பாக கொண்டு வந்து விட்டார்களோ என்று நம்ம நினைக்க தோணுதுமா. ஒரு பெண்ணை பாலுறவு செய்யறது வேற, இந்த இரும்புகள் எல்லாம் எடுத்து அவங்களுடைய உடல் உறுப்புகளை விடுறது எவ்வளவு மோசமான, இதெல்லாம் நீங்க நினைச்சே பாக்கீங்களா? நான் படிச்ச செய்தியில ஒண்ணு படிச்ச வட மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட தொகை, எப்படி அதை அப்படியே சொல்லுவாங்க, அத்தனை பெண்களை காணோம் அப்படின்னே சொல்றாங்க. நான் குஜராத்ல பாத்தீங்கன்னா 40,000 பெண்கள் 5 ஆண்டுகள்ல காணாம போயிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. இப்ப தேர்தல் தேர்தல்ல இருந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தேர்தல் களமே அப்படிதான் இருக்கு. இப்ப நான் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன். இப்ப நான் வாக்குச்சாவடிக்கு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அப்போ நீங்க உங்க அனுபவத்துல நிறைய தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய என்னென்ன மாதிரி கன்ஃபியூஷன்மா? யாருக்கு ஓட்டு போடுறது? நல்ல கேள்விமா. அநேகமா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, அநேகமா புதுசா வர்றவங்க எல்லாத்துக்குமே இது போன்ற ஒரு சந்தேகங்கள், கேள்விகள் வரக்கூடும். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம ஒரு தெளிவான ஒரு முடிவோட இருந்தோம்னு சொன்னா அது முதல்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாம இப்போதைக்கு தமிழ்நாட்டுல நாம இருக்கக்கூடிய நிலைமை என்ன? தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள்ல இருந்து நம்ம இன்னைக்கு வசதியா இருக்கோமா அப்படின்னு பார்த்தா எல்லா மாநிலத்தை விட தெற்க உள்ள மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஓரளவுக்கு இதெல்லாம் நாம வசதியா இருக்கோம். வேலை வாய்ப்புலையும் சரி, நம்ம தொழிற்சாலைகள் அமைப்புலையும் சரி, கல்வி அறிவிலையும் சரி. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் பார்க்கும்போது வடக்க உள்ள நிலைமை நமக்கு இல்லை. சரி, வடக்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்க கடந்த ஒரு 12 வருஷமா பாஜக ஆட்சி இருந்துட்டு இருக்கு. அந்த பாஜக ஆட்சியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இப்ப நாங்க நான் ஒரு விவசாய போராட்டத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவனா இருக்கிறேன். ஆனா நாங்க பெரிய போராட்டத்தை விவசாயிகளுக்கு எதிராக நாங்க நடத்த வேண்டிய சூழல் வந்ததுன்னா எதுக்கு காரணம்னா, இந்த பாஜக அரசு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஆதரவாக சில சட்டங்களை கொண்டு வந்ததுனால நாங்க பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது. இப்ப இது எங்களுக்குள்ள பிரச்சனைனாலும் தொழிலாளிக்குள்ள பிரச்சனை என்னன்னா, தொழிலாளிக்கு 1947 இருந்து அவங்களுக்கு சில பாதுகாப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தையும் இந்த பாஜக அரசு அதுல உள்ள அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களையும் கூட எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு கார்பரேட்டுகளுக்கு வசதியா மாத்திட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, உனக்கு நீ கீழே விழுந்தா உனக்கு அந்த அதற்கான செலவு பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சங்கங்கள் உடனடியாக ஸ்ட்ரைக் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்படிலாம் நிறைய ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாருங்க, வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாடு முக்கியமான என்ன விஷயம்னா, எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களும் முக்கியமா ஒரே ஒரு நல்ல ஒரு சமமான வகையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச காலமா இந்த 10-12 வருஷத்துக்கு ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குன்றதான் நம்ம பார்க்கிறோம். வடக்க பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த கிறிஸ்துமஸை ஒட்டி கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் அடிச்சு கொளுத்தப்பட்டது. ஆனா தமிழ்நாடு ஒவ்வொரு அளவுக்கு இது பரவாயில்லாம இருக்கிறதுக்கு காரணம்
தமிழ்நாடு வழி வழியாக நாம வந்து இப்பவும் இல்லை, ஒரு 100 ஆண்டுகளாக நாம வந்து சகோதரத்துவம் சமத்துவத்தை பேணி இருந்தோம். எல்லா மதத்துக்காரங்களும் ஒரே மாதிரியா நம்ம பார்க்கிறோம். இங்க அப்துல் ரசாக் இருப்பாரு, இங்க ஆண்டனி இருப்பாரு, இங்க பாலகிருஷ்ணன் இருப்பாரு. எல்லாருமே ஒரே மாதிரி தான் நாம இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க வெளியே வந்து கிடையாது. அப்ப பாஜக வந்ததுன்னு சொன்னா பக்கத்துல உள்ள ஆண்டனியும் இங்க உள்ள அப்துல்லையும் நாம வந்து அடிக்க வேண்டிய, அவங்க நம்மளை அடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுதான் முக்கியமான, மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இப்ப திருப்பரங்குன்றத்தை கூட பார்த்தோம். சரி, இப்படியாக நிறைய செய்திகளை பார்க்கும் பொழுது சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பாஜகவுக்கு நம்ம அடிப்படையிலேயே வாக்கு போடக்கூடாதுன்றதா. அப்போ அப்போ அதோட சேர்ந்த கூட்டணிக்கும் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து. இப்ப விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இப்பதான் வந்திருக்காரு. அவரு பின்னால இளைஞர்கள் இருக்காங்க, அவரு வரட்டும், ஒன்றும் நம்ம தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் படிப்படியாக அவங்க வரட்டும், அனுபவத்தை பெறட்டும். அவரோ 1-2 பேரோ வந்து அவங்க அனுபவத்தை பெற்று வரட்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். சீமான் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்றதற்கும் நடவடிக்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா அதுல வந்து கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும், அப்புறம் வந்து அவங்களோட கூட்டணியில நிறைய இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றுக்கொன்று வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அளவுல வந்து இன்றைக்கு இருந்துட்டு இவங்க தப்பு செய்யறாங்களா அப்படின்னா வந்து இவங்க தப்பு செய்யல இந்த கட்சின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இவங்க 10% தப்பு செய்யறாங்கன்னா அவங்க வந்து வட இந்தியா முழுக்க 90% செய்யக்கூடிய ஆட்களா இருக்காங்க. அப்ப நாம அவங்க வந்தா நம்ம பிழைக்கவே முடியாது. வேலையில்லா திண்டாட்டம் மோசமா போயிருக்கும் போது நாம வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க முடியாது. அப்ப நம்ம தவிர்க்க முடியாம என்ன செஞ்சாகணும்னு சொன்னா, இருக்கிறதுல வந்து இன்றைக்கு நீங்க எல்லாம் படிச்சு வந்திருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க. இன்றைக்கு எல்லாருக்கும் வந்து இன்றைக்கு பெண்களுக்கு வந்து நல்ல உதவித்தொகை கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது இந்த நாட்டை எங்கேயுமே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த ஆட்சி மட்டுமில்லை, இதற்கு முன்னால இருந்து படிப்படியா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிங்கிற அடிப்படையில திராவிடத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு உள்ளடக்கம் அதுதான். அதனால நீங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு போடுறீங்களோ இல்லையோ, திமுகவுக்கு போடுறீங்களோ இல்லையோ, பாஜகவுக்கு போற்றக்கூடாதுங்கிறதுல வந்து உறுதியா இருக்கணும். சரிங்க ஐயா, ரொம்ப தெளிவா இருந்தது. உங்களோட அனுபவ ரீதியா நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து, இப்ப நாங்க எல்லாருமே பெண்கள் தான். இப்ப பெண் பாதுகாப்பு இருக்கு, இல்ல அப்படின்னா அதெல்லாமே பேசுறாங்க. அப்ப இந்தியாவுல எந்த மாநிலங்கள்ல பெண் பாதுகாப்பு இருக்கு, எந்த மாநிலங்கள்ல இல்ல? அப்படின்றத கொஞ்சம் நீங்க விளக்க முடியுமா? இந்தியா முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டு பாலியல் வன்முறை அல்லது வந்து அவங்கள வந்து பெண்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால கூட உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர்ல 14வது மாடியில இருந்து அது ஒரு பெண் பிள்ளைய தூக்கி போட்டாங்க. உடையெல்லாம் கிடையாது, கிழிஞ்சு கிடந்தது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ரேப் பண்ணி கீழே போட்டதாக அவங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனா உடனடியாக மருத்துவமனையில பார்க்கல. இப்ப இப்படிலாம் சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுபோல இன்னொரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செய்துகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல உள்ள மக்கள் யாரும் காப்பாற்ற போகல. அப்ப எல்லாரும் படம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா, வட இந்தியாவுல ஒரு ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு வெறுப்பான நிலைமையை பெண்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அவர்கள் இயல்பாக கொண்டு வந்து விட்டார்களோ என்று நம்ம நினைக்க தோணுதுமா. ஆனா ஒப்பீட்டளவுல பாத்தீங்கன்னா சார், அப்படியெல்லாம் இருப்பாங்களா? இந்த மாதிரி வன்முறை நடக்கிறப்ப பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்கம்மா. இதை விட நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருந்திருக்கு. ஒவ்வொரு செய்தியும் பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு வந்து. அதாவது சதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்றை கேள்விப்பட்டோம்னா, அதாவது கணவன் இறந்த உடனே அப்படியே பெண்களை தூக்கி எறிவாங்க உள்ளுக்கு. நமக்கெல்லாம் ஆமா, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அவங்களா போய் ஏறுறதுன்னு. அவங்க நான் உயிரோட இருக்கணும்னு நான் வாழணும்னு நினைச்சால் கூட அவரை தூக்கி உள்ளுக்கு போடக்கூடிய ஒரு மிருகத்தனமான இதெல்லாம் வடக்க இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லாம தென் மாநிலங்கள் கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கட்டும், கர்நாடகா, இதுல எல்லாம் பெண்கள் ஓரளவுக்கு நல்லாவே பாதுகாப்பா இருக்காங்க. அதுக்காக இங்க எதுவும் நடக்காம இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒப்பீட்டளவுல ரொம்ப நல்ல பாதுகாப்பாவே இருக்காங்கம்மா. அதுதான் நான் சொல்ல முடியும்.
ம். இன்னும் பெண்கள் வந்து இந்த அப்ப வட மாநிலங்கள்ல பெண் பாதுகாப்பு அப்படின்றது இல்ல அப்படின்றது தான் நீங்க சொல்றீங்களா ஐயா? இல்ல தென் மாநிலங்கள்ல அதிகமா பாதுகாப்பு இருக்கு. வட மாநிலங்கள்ல இல்ல. நிர்பயா கொலை வழக்க அந்த பெண் பாலியல்ல வந்து பார்த்தோமே ஆமா, வந்து ஆமா. எவ்வளவு மோசமா இருந்தது. அப்போ ஒரு பெண்ணு பாலுறவு செய்யறது வேற, இந்த இரும்புகள் எல்லாம் எடுத்து வந்து அவங்களுடைய உடல் உறுப்புக்குள்ள விடுறதுங்கிறது எவ்வளவு மோசமான இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்கீங்களா? இந்த நான் சிந்தனை படிச்ச செய்தியில வந்து ஒண்ணு படிச்சப்ப வட மாநிலங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இப்ப எப்படி அத அப்படியே சொல்லுவாங்க. அத்தன பெண்கள வந்து காணோம் அப்படின்னே சொல்றாங்க. நான் குஜராத்ல பார்த்தீங்கன்னா 40,000 பெண்கள் ம். 5 ஆண்டுகள்ல காணாம போயிருக்கிறாங்க. 5 ஆண்டுகள்ல 40,000 அப்போ ஒரு ஆண்டுக்கு 8,000 பேரு காணாம போயிருக்கிறதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை சொல்லுது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவங்க எங்க போறாங்கன்னா, பாலியல் தொழிலுக்கு அவங்கள போய் வலுக்கட்டாயமா கொண்டு வித்துடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்க வந்து அதற்கான போராடக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, போராடக்கூடிய அமைப்புகள், போராடக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் ம். அவர்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. இப்ப யூபில எல்லாம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில அவங்க பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்ணாலே அவங்களுக்கு அவங்க உயிருக்கே அந்த இந்த பாதுகாப்பு இல்ல. வெளிய செய்திய சொன்னாலே வந்து அவங்கள வந்து என்ன சொல்றது சுட்டுக் கொன்றுதாங்க அல்லது காரியத்தை கொன்றுதாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, அப்ப ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த சொசைட்டிலேயே வந்து இன்றைக்கு மாஃபியா கேங் இந்த இத மாரி இந்த பெண்கள விற்கக்கூடியவங்க எல்லாமே ஒன்றோடு ஒண்ணு அரசியல்வாதிகள் எல்லாம் தொடர்புல இருக்கிறாங்கங்கிறது தான் இன்றைக்கு ஒரு பெரிய இன்றைக்கு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். அது தமிழ்நாட்டுல அத பார்க்கும்போது மிக, மிக, மிக குறைவு. இங்க வந்து குற்றங்கள் நடக்காம இல்ல. இங்க கூட வந்து இந்த பொள்ளாச்சியில வந்து பாலியல் நடந்தது. ம். அது அதிமுக அரசாங்கம் அதிமுக இருக்கும்போது ஆட்சி. கூட. ம். ஆனா அது ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா, வடக்க ம். உள்ளத விட இது ரொம்ப நம்ம கம்மியா தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு கூட அங்க குரல் இல்லையே அப்படின்றது வருத்தமா இப்ப இருக்குங்க நீங்க இங்க சொல்றது. இங்க வந்து இங்க உள்ள செய்திகள் நெறைய விஷயங்கள் இங்க வடக்க போம்பொழுது, இப்பலாம் வந்து நம்ம செய்திகள் போம்பொழுது, அங்கேயும் ஓரளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வருது. ஆனாலும் இன்றைக்கு இது ரொம்ப காலமாகும், நீடிக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு போறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தான் வந்து இந்த செய்திகள நம்ம கொண்டு போக முடியும். ம். எப்ஸ்டீன் ஃபைல் ஆ, அப்படின்னு சொல்லி அதுவுமே பெரிய ஒரு பேசப்படும். ஆனா 0.5% தான் அதுலேருந்து வெளியில வந்திருக்கு. மத்தது எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து நம்ம அரசியல்ல இந்திய அரசியல்ல ஒரு மாற்றம் இருக்கா? இல்ல பரவால்ல. நீங்க ஒரு அந்த எஸ் எப்ஸ்டீன் ஃபைல் எப்ஸ்டீன் பத்தி கேட்டிருக்கீங்க. அத பத்தி தெரிஞ்சிருக்கீங்கங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி தெரியும்? அது வந்து அது பெண்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க இல்ல அப்படின்னு அந்த உண்மையிலே அந்த இத கேட்கிறப்ப எப்படி அ ரத்தம் கொதிக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அதாவது இதுல தான் இருந்தது. அந்த சம்பவத்தெல்லாம் கேட்கிறப்ப. அப்ப இது போன்ற ஒரு சம்பவங்கள் இத்தனை வருடங்களாக நடந்திருக்கு அப்படின்றப்ப, இது ஒரு எப்படி ஒரு கை நடுக்கம், உடல் நடுக்கம் அப்படின்ற மாதிரி தான் சார். நான் தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு அப்படிதான் அதாவது இருந்துச்சு. ஒரு 30, 35 ஆண்டுகளாக ஆ ஒரு எப்ஸ்டீன்ங்கிற ஒரு மனிதர் ம். தன் அவருக்குன்னு ஒரு தீவு ஏற்படுத்தி, அந்த தீவுல ம். பெண் பிள்ளைகள் எல்லாம் அதாவது பெர்சுவேட் பண்ணியோ, அதாவது கன்வின்ஸ் பண்ணியோ, அ அல்ல அ அல்லது வலுக்கட்டாயமாக கொண்டு போயோ 13 வயசு, 12 வயசு, 15 வயசு அப்படிங்கிற அவங்களெல்லாம் அங்க கொண்டு போய், உலகத்தில உள்ள பல்வேறு உயர்ந்த தலைவர்கள், ம். அவர்களெல்லாம் அங்க கொண்டு வந்து, அந்த பெண் பிள்ளைகளோட வந்து உறவு வலுக்கட்டாயமா ஏற்படுத்த வச்சு, அத வந்து அவர்களுக்கு தெரியாமலே, இந்த தலைவர்களுக்கு தெரியாமலே வந்து அந்த தீவுகள்ல போற விமானங்கள்ல, அந்த தீவுகள்ல உள்ள பஸ்கள்ல, கார்கள்ல, மரங்கள்ல, பீச்சுகள்ல எல்லா இடங்கள்லயும் கேமராக்கள வைத்து, அத படம் பிடிச்சு, அந்த படத்துல உள்ள அந்த எல்லாத்தையும் வந்து அவரு அந்த எப்ஸ்டீன்ங்கிற நபர் வந்து ஃபைல்களாவே கிட்டத்தட்ட பல லட்சம் ஃபைல்கள அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஆனா, நான் ஒண்ணு இது படிச்சதுல எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்டின்னா, ஆனா இதுக்கு உடந்தையா இருந்ததே ஒரு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டதே ஒரு பெண் தான் அப்டின்னு பெண் தான் இருந்தாங்க அப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு ஆமா. அங்க வந்து நீங்க பார்க்கும் பொழுது,
அவங்க வந்து அவருக்கு உடந்தையாக ஒரு பெண் இருந்தால்தான் அந்த பெண்களை வந்து ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். அதாவது அது நம்ம கூட நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்போ அந்த பெண் சொல்லும் பொழுது அந்த வரக்கூடிய பெண்களுக்கு வந்து சரி நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனா இதுல ஒரு பெரிய அடிப்படையில ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, இந்த எப்ஸ்டீன் இந்த நபர் வந்து இஸ்ரேலினுடைய மொசாத் அமைப்பு, ஒரு உளவாளி அமைப்புன்னு பேரு மொசாத். அந்த அமைப்பினுடைய உறுப்பினர், மொசாத் உளவாளி. அப்போ இவங்க உலகத்துல உள்ள இன்றைய ட்ரம்பா இருக்கட்டும், நேற்று இருந்த கிளின்டனாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பல்வேறு உலக தலைவர்கள், அப்புறம் இங்கிலாந்தினுடைய இளவரசர் ஆண்ட்ரூ, இப்படி எல்லாரும் அங்க வந்து அந்த அந்த போல ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? நம்முடைய நாட்டுல உள்ள அம்பானியுடைய பெயர் கூட அடிபட்டிருக்குமா? அப்ப அதுல உள்ள ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு சிங். அவரு பேர் எனக்கு இப்ப நினைவு இல்லை. அவர் பேரும் வந்து இன்றைக்கு அந்த அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல அடிபட்டிருக்கு. ட்ரம்ப்புடைய பேர் 1000 தடவைக்கு மேல அடிபட்டிருக்கு. இப்போ இந்த ட்ரம்ப் வந்து நெத்தன்யாகு அந்த இஸ்ரேலுடைய தலைவர், நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா உன் பேரெல்லாம் வந்து உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன், நீ என்ன செஞ்சதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவர் இருக்கிறதும், ட்ரம்ப் வந்து மோடியை நம்ம பிரதமரை வந்து அந்த வகையில வந்து ஏன்னா அம்பானியுடைய பேர் இங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன் மந்திரியுடைய பேர் இருக்கு, அதனால நீ நான் சொல்றதை கேட்கணும்னு ஒரு இங்க வந்து அதை உள்ளுக்கு அவர்களையும் இழுத்ததாகவும் பரவலாக பத்திரிகைகள் இருக்கு. அம்பானி பேர் இருக்கிறதாக இன்னைக்கு சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கு இங்கிலாந்துடைய பிரதமர்ல மன்னிக்கும், அதாவது இவர் இருக்காரமா அந்த இளவரசர் சொன்ன ஆண்ட்ரூ, அந்த ஆண்ட்ரூவுடைய பேர் வந்த உடனே ஆண்ட்ரூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து போலீஸ். அப்ப அரெஸ்ட் பண்ணி ஒரு 8-10 மணி நேரம் அவரை வச்சு விசாரிச்சு விட்டுருக்குறாங்க. கிளின்டன் பழைய ஜனாதிபதி பேர் இருந்த உடனே பட்டத்தையும் நீக்கிட்டாங்க. பழைய ஜனாதிபதி கிளின்டன் வந்து கோர்ட்ல போய் சாட்சியம் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சாட்சியம் சொன்னாங்க என்ன நமக்கு தெரியாது. பட் கோர்ட்ல வந்து கூப்பிட்டாங்கிற மாதிரி ஒரு ஏத்திட்டாங்க. ட்ரம்பையும் கூண்டுல ஏத்த போறாங்க. அது வந்து அவர் என்ன தள்ளி கிள்ளி போயிட்டு இருக்காரு, ஏத்த போறாங்க. சரி, ஆனா நம்ம நாட்டுல யாரையும் அதோட சம்பந்தப்பட்டவங்க கூண்டுல ஏத்தல, விசாரிக்கிறது தான் நம்ம நாட்டுடைய நீதியும் ஜனநாயகமும் இப்படி இருக்குங்கிறதாமா. அப்ப இதுக்கும் அரசியலுக்குமே சம்பந்தம் இருக்கு. அரசியல்ல வந்து இந்த செக்ஸை வச்சு அரசியல்ல வந்து தலைகளை உருட்டக்கூடிய பகடை காய்களாக ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் மேல இஸ்ரேல் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த யுத்தம் கூட இந்த அமெரிக்க மக்கள் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல தன்னுடைய பெயர் இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த யுத்தத்தை நடத்தினாருங்கிறது வந்து ஒரு பரவலாக நம்பப்படுறது ஆய்வாளர்களால, வரலாற்று ஆய்வாளர்கள் இதை சொல்றாங்க, அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. சரிங்க. இப்ப நேபாள்ல ஜென்சி போராட்டம் நடந்ததுங்களா? அதுல வந்து நிறைய விளைவுகள் வந்தது. இப்ப தமிழ்நாட்டு ஜென்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேபாளத்தில் நடந்த ஜென்சி போராட்டம் என்பது அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருந்தது, ஊழல் அதிகமாக இருந்தது. அது எல்லா கட்சிகளும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் வந்து ஊழல் அதிகமாக இருந்தது. அதனால அந்த இளைஞர்கள் அடிப்படையில வேலையில்லா திண்டாட்டமும் ஊழலும் காரணமாக இருந்தனால அவர்கள் போராட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த போராட்டத்திற்கு பின்னால சில சக்திகளும் தூண்டுகோலா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த எல்லா பக்கத்துலயும் அடிச்சு அந்த பழைய பிரதமருடைய ஒரு மனைவி கூட வந்து அந்த போராட்டத்தில் தீ வச்சு கொல்லப்பட்டாங்கிற ஒரு செய்தி எல்லாம் வந்தது. அது ஒரு தலைவருடைய இது. ஆனா அப்படி அவர்கள் எல்லா பக்கத்திலையும் எல்லா கட்சியுடைய அலுவலகங்கள்லையும் தீ வைக்கும் பொழுது, வன்முறை தாக்கப்படும் பொழுது, அங்கு உள்ள பாஜகவோடு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் தாக்கப்படலைங்கிற ஒரு செய்தியும் நான் இங்க வந்து குறிப்பிட விரும்புறேன். அப்ப இப்படியாக அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கு அது ஒரு தேர்தல் நடந்து இன்றைக்கு வேற ஒரு ஆட்சி வந்திருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போகத்தான் பார்க்கணும். அதுலயே வந்து அந்த ஜென்சி போராட்டத்தோட
விளைவு வந்து அங்க ஒரு வெற்றிகரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஆமா அதுல வந்து ஆமா அதுல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட அவர்களும் ஆட்சியை இழந்துட்டாங்கங்கும் பொழுது ம். தாங்கள் செய்த தவறுகளை அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. உணர்ந்துகிட்டு இதோட சேர்ந்து தன்னுங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அந்த பக்கம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம இங்க இளைஞர்கள் ஜென்சிகளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இளைஞர்களுக்கு அரசியல் கூடாது என்பது அல்ல நம்முடைய வாதம். ஆனா பொதுவாகவே இன்றைக்கு ஒரு சில 10 வருஷங்களுக்கு முன்னால இருந்து இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் அரசியல் அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது ஒரு அரசுடைய நிலைப்பாடா இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல கூட அவங்க சங்கம் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. சங்கம் வைக்கிறதுக்கு அப்போ படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. எனக்கு படிச்சுட்டு எந்த விதமான ஒரு அறிவுமே இல்லாம நாம வெளியே வந்தோம்னா எனக்கு நல்லவன் யாரு கெட்டது அரசியல்ல தெரியாது. என்ன முழுக்க முழுக்க இந்த நாட்டு மக்களை அரசியல் உள்ளவங்க தான், அரசியல்வாதிகள் தான் ஆட்சி பண்ண போறாங்க. ஆனா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஜவஹர்லால் நேரு JNU யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. அங்க பெரிய பெரிய தலைவர்கள் தான் இன்றைக்கு அங்கிருந்து தான் இன்றைக்கு உருவாகி இருந்திருக்கிறாங்க. பெரிய ஆட்கள்லாம் உருவாகி இருந்திருக்கிறாங்க. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக தான் அந்த சங்கங்கள் நடைபெறுது. அங்க ஒண்ணும் அவங்க கெட்டு போயிருது இல்லை. அவங்கதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவர்களா வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியாளர்கள்ட்டே ஒரு தப்பு என்ன நடந்து வந்திருக்குன்னா இளைஞர்களுக்கு சங்கம் வைக்கக்கூடாது. அது ஒரு தப்பு. ஆனா அதே நேரத்துல இளைஞர்களும் வரக்கூடியவங்க சும்மா அந்தால யாராவது ஒருத்தர் வராரு அவர் பின்னால போறதுங்கிறது இல்லை. நீங்க அரசியலுக்கு வாங்க. நல்லது கெட்டது தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, வடக்க என்ன நடக்கு, இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும். சும்மா நபர்கள் பேரை சொன்னா மட்டும் போதாது. அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க. அயோத்திதாசர் பண்டிதர்னா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு 100 வருஷத்துக்கு முன்னால. பெரியார் என்ன செய்திருக்கிறாரு, அவர் நல்லது செஞ்சிருக்காரா கெட்டது செஞ்சிருக்காரா. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு இந்த இளைஞர்கள் அரசியல்ல அவங்க பங்கேற்றாங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக இல்லாம, உணர்ச்சி பூர்வமா அதாவது யாரையோ பிடிச்சிருக்குங்கிறதுனால முடிவெடுக்காம அறிவுபூர்வமா முடிவெடுத்து அரசியல்ல அவர்கள் பங்கேற்கணும். அவர்களுக்கான காலம் எதிர்காலம் அவர்களுக்கு தான் இருக்கிறது. மூத்தவர்கள் வழிகாட்ட வேண்டும். நான் அதான் சொல்றேன். இளைஞர்களும் பங்கேற்கணும், மூத்தவர்களும் கலந்த ஒரு நிலைமை. அவர்கள் இந்த ஜென்சி நீங்கள் கூடுதலாக பங்கெடுக்க வாங்க, அரசியலை படிங்க, நீங்களும் கலந்து கொள்ளுங்கன்னு தான் நம்ம கூற முடியும். நன்றி நன்றி ஐயா. இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா அதுதான் நான் சொல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி எதிர்கால நம்மளோட வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும், நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒண்ணுக்கு நீங்க வாய்ப்பளிங்க, அதை யோசிச்சு பண்ணுங்க. அப்பனா இதுக்கு பண்ணாதீங்க, வேற எதுக்குனாலும் பண்ணுங்க, வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்ன நிறைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமா பதிஞ்சது. நிறைய இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களோட அனுபவ ரீதியாக இருக்கட்டும், நீங்க அறிவுபூர்வமா சொன்ன விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அதன்படி செயல்படுகிறோம் ஐயா. நன்றி. நன்றி. நம் மண்ணை நாமே காப்போம்.